ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு இந்த உலகத்தில் 75% மக்கள் வந்து கண்டிப்பாக பிம்பிள்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு இதில் பிம்பிள்ஸ் ஏன் வருதுன்னு இப்போ சொல்கிறேன். நம்மளோட முகத்தில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போர்ஸில் வந்து ஒரு வேளை பாக்டீரியாவோ இல்லை ஆயில் செக்ரேஷனோ அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு முகப்பருக்கள் அப்படின்னு ஒன்று வருது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பயாலஜிக்கல் படி நம்மளோட ஸ்கின்ல வந்து நிறைய செல்ஸ் இருக்கும். பழைய செல்ஸ் எல்லாமே அழிஞ்சு போகிறப்ப புது செல் எல்லாமே உற்பத்தி ஆகும். அப்படி புது செல் எல்லாமே உற்பத்தி ஆகுறப்ப பழைய செல் அழிஞ்சு போகாமல் ஒன்றா சேர்ந்து உற்பத்தி ஆனிச்சுன்னா ஒரு பல்ஜிங் சப்ஸ்டன்ஸ் மாதிரி வெளியில வருது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ற கிளாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சபேஷியஸ் கிளாண்ட் தான் வந்து இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதனால தான் நமக்கு பிம்பிள்ஸ்னு ஒன்று வருது. பிம்பிள்ஸ் வரதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீஹைட்ரேஷன் தான். நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஏற்படுது. அதனால உங்கள் உடம்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணி குடிங்க. அதுக்கடுத்து வந்து அன்ஹெல்த்தி டயட், குறிப்பாக நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஏற்படும். அதனால வந்து ஃப்ரைட் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் சுகர் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி சால்ட் அதிகமாக ஃபுட்டில் சேர்த்துக்கிறதும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வந்து பீரியட் டைமில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் ஏற்படும். அதுக்கு என்ன காரணம்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். நமக்கு பீரியட் டைமில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கனால தான் பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக ஏற்படுது. அதுக்கடுத்து நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டீங்கன்னா அந்த பாக்டீரியாஸும் உள்ளே போய் போர்ஸில் வந்து அடைச்சி உங்களுக்கு பிம்பிள்ஸாக வந்து வெளியில் வருது. இதுதான் பிம்பிள்ஸ் வரதுக்கு ஒரு சில காரணமாக இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாகவே பிம்பிள்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபுட் ஐட்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வைட்டமின் சி இருக்க ஃபுட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட், லெமன், ஆரஞ்சு, மொசாம்பி, இது மூணுமே நீங்கள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் கிளியர் ஆகுது. அதுக்கப்புறம் கால்சியம் அதிகம் இருக்க ஃபுட்டெல்லாம் எடுக்கிறப்ப முக்கியமாக தயிர், பால், இது நீங்கள் ரெண்டுமே எடுத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோலில் வருது. அதுக்கப்புறம் குளிர்ச்சி அதிகம் இருக்க பழங்கள்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோலில் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர்மெலன், குக்கும்பர் அண்ட் மொலாம்பழம், இது மூணுமே நீங்க எடுக்கிறப்ப உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோல்ல வருது. அதுக்கப்புறம் கேரட்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ இருக்கு. கேரட் அண்ட் பீட்ரூட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிறப்ப பிம்பிள்ஸ் வந்து கிளியர் ஆகுறது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும். இது ரெண்டும். ட்ரை ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏப்ரிகாட்ஸ் அண்ட் வால்நட், இது நீங்க ரெண்டுமே எடுக்கிறப்ப கண்டிப்பா பிம்பிள்ஸ் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். கீரை வகைகள் நீங்க நிறைய எடுத்துக்கலாம், பிம்பிள்ஸ் வந்து குறையும். அதுக்கப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஃபிஷ்ல தான். நீங்க ஃபிஷ் வந்து எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் கண்டிப்பா ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். இது மாதிரி நேச்சுரலா இருக்க ஒரு சில ஃபுட் எல்லாம் நீங்க எடுக்கிறப்ப ஹெல்த்தியா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பிம்பிள்ஸ் கிளியர் ஆகணும்னா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாமே குறைச்சிக்கோங்க. பிம்பிள்ஸ் வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஒரு சில ஹோம் ரெமெடிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் என்னன்னு சொல்றேன். மஞ்சளோட நீங்க சந்தனம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தயிர், தேன், இது நாளையுமே கலந்து உங்க முகத்துல தொடர்ச்சியா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் குறையும். அது மட்டும் இல்லாம நீம் அண்ட் ஆலுவேரா, அது ரெண்டுமே நீங்க சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு பிம்பிள்ஸ் கண்டிப்பா கியூர் ஆகுது. அதுக்கடுத்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல வந்து லெமனோட நீங்க வந்து தயிரை வந்து கலந்து தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பா பிம்பிள்ஸ் வந்து கிளியர் ஆகும். குக்கும்பர் வந்து நீங்க உங்க ஃபேஸ்ல வந்து ஹைட்ரேஷனுக்காக யூஸ் பண்றப்ப அதுல இருக்க ஹீட் எல்லாமே குறையுது உங்க ஃபேஸ்ல. அப்ப உங்களுக்கு நல்ல பிம்பிள்ஸ் வராம தடுக்கும். இன்னொன்னு ஸ்டீமிங், நீங்க ஸ்டீமிங் வந்து எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களோட போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. அதுல இருக்க பாக்டீரியாஸ் எல்லாமே கிளீன் ஆகுது. கிளீன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பா வராம தடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஹோம் ரெமெடி. பப்பாயா வந்து உங்க ஸ்கின்ல எடுத்து நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸை ஒரு துணியில வந்து போட்டு நல்லா கட்டிக்கிட்டு அந்த துணியை வந்து உங்க முகத்துல வச்சு ஒத்தி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆகும். மஞ்சள், சந்தனம், அதுக்கப்புறம் கிராம் ஃப்ளோர், முல்தானி மெட்டி, இது எல்லாமே ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாமே குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இயற்கையா வந்து கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. அன்டில் அன்லெஸ் வந்து நீங்க வந்து ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போறதை விட இப்படி ட்ரை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்க லாஸ்டா பிம்பிள்ஸ் வந்து போறதுக்கு மெடிக்கல்ல ஒரு சில க்ரீம்லாம் இருக்கும். அதுல முக்கியமான க்ரீம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிளிண்டாமைசின் பாஸ்பேட் ஜெல். இந்த க்ரீம் வந்து நீங்க தடவுறப்போ உங்களுக்கு பிம்பிள் வந்து கண்டிப்பா போயிடும். இது வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ல வந்து உங்களுக்கு மெடிக்கல்ல கிடைக்கும். ஆனா முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளிண்டாமைசின் பாஸ்பேட் ஜெல். இதை மட்டும் வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிம்பிள்ஸ் மறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிம்பிள்ஸும் ஆக்னேயும் ஒண்ணுதாங்க. இது ரெண்டும் வேற வேற கிடையாது.
சின்னதா இருக்கப்ப நம்ம அதை ஆக்னேன்னு சொல்றோம். அதே கொஞ்சம் பழுத்து வெளியில வந்துடுச்சுன்னா அது நம்ம பிம்பிள்ஸ்னு சொல்றோம். ஸோ ஆக்னே அண்ட் பிம்பிள்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். இது ரெண்டையும் நீங்க நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு பிம்பிள்ஸ் பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பா கியூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. I will meet you in my next video. Bye.